16:30. பயபக்தி உள்ளவரிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது நன்மை என்று அவர்கள் கூறுவார்கள். எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவளுக்கு இவ்வுலகின் அழகான நன்மை உண்டு. இறுதித்தனம் இன்னும் மேலானதாகவும் இருக்கும். உள்ளச்சுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது. இப்ப யாரு பயபக்தி வாழ விரும்பிட்டாங்களோ, மனசதி வாழ விரும்பிட்டாங்களோ, அவனுக்கு பொருத்தமாக வாழ விரும்பிட்டாங்களோ, அவங்க ஞானம் கொண்டு அவன் நடத்தின தெளிவுபடுத்துறான். அப்படிப்பட்ட பயபக்தியுடன் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று கேட்கப்பட்ட போது அவன் சத்தியத்தை உணர்ந்து சொல்லுவாங்க நன்மையை. நன்மைதான் பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு சில நேரத்தில் கேள்வி கேட்கலாம், ஏன் தொடர்ச்சியான கஷ்டம் வந்துருக்குது, இல்லை நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கு, நன்மை இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சில பொருள்கள் இழக்கப்பட்டிருக்கிறோம், சில சோதனைகள் தொடர்ந்து மாறிமே வந்துட்டு இருக்குது, சில மன கஷ்டங்கள் உடல் கஷ்டங்கள் மாறிமே வந்துட்டு இருக்குது, இதுல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய இருப்பாங்க. நமக்கு அப்படியான கஷ்டங்கள் வந்தா மட்டும்தான் இறைவனை நினைவு கூறுறோங்கிறது தெளிவுபடுத்திக்கும். இறைவனை நினைவு கூர்ந்தா நன்மைதான். இந்த பயபக்தியான வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான் அப்படி ஒரு சூழ்நிலை மாறிமே வந்துட்டு இருக்குது. அதுவும் நம்ம பார்த்து காரணமா தான். நம்ம பொருட்களை விட்டுல, அவன் பொருட்களை வச்சுக்கிட்டான். நம்ம உணர்ச்சியில் இருப்பதன் காரணமாக நம்ம பாதை மாறி போயிட்டு இருக்கும் பொழுது அதுல சில விளைவுகளை நம்ம சோதனையா பார்க்கணும். உணர்வுல இருக்கிற வரைக்கும் நன்மையை விளைச்சலை பார்க்கலாம். உணர்ச்சியில் இருக்கிற வரைக்கும், பொருட்சியில் இருக்கிற வரைக்கும் தீனுடைய விளைவுகளை நம்ம பார்க்கணும். அதுவும் ஒட்டுமொத்தமா இல்ல, சிறுக நம்ம அனுமதிச்சிடலாம். காரணம் நம்ம பாதை மாறி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. பாதை மாறி போறங்கிறது உணர்ச்சியில போகும்போது பாதை மாற்றம். எப்ப பெருமை கொண்டோமோ நம்ம பாதை மாறிட்டோம். பொறாமப்பட்டாலும் பாதை மாறிட்டோம், அவசரப்பட்டாலும் பாதை மாறிட்டு இருக்கோம், கோவப்பட்டாலும் பாதை மாறிட்டு இருக்கோம், சந்தேகப்பட்டாலும் பாதை மாறிட்டு இருக்கோம். இன்னும் பயமே ஏற்பட்டு உணர்ச்சியோடு இருப்ப காரணம் இல்லாம நம்ம பாதை மாறி போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த உணர்ச்சியில இருக்கும் பொழுது சைத்தானுடைய பாதையில போயிட்டு இருக்கோம். உணர்வு பெறுவதற்காக ஒரு சோதனை காலம், அது நம்ம தூய்மைப்படுத்த காலம், அது தண்டனை காலம் கண்டிப்பா இல்லை. அது நம்ம தெளிவாக்கணும். ஏன்னா தீமையை நம்ம வாழ்ந்த காலங்கள்லயே, அதை நியாயப்படுத்துற காலங்கள்லயே நம்மளை மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கோம், தேர்ந்தெடுத்து அத்தாச்சி கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கோம். இப்ப சத்தியத்தை ஏத்துக்கிட்டு நன்மையை விரும்புவது விட்டுற மாட்டான்.